வட இந்தியாவில் லோ போலிங்கன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் ரூலிங் பார்ட்டி தான். யூபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே ஹோப் வைக்காதீங்க. நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுதந்திர இந்திய வரலாறில் நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து காங்கிரஸ் அங்கே கேண்டிடேட்ஸ் இல்லாமல் இருந்ததே கிடையாது. சோனியா காந்தி ராஜ்யசபா போயிட்டாங்க. நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து 17 பொதுத் தேர்தல்களை யூபியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் த ஃபஸ்ட் டைம் யூபியில் யாருமே கண்டெஸ்ட் பண்ணி இவிஎம்ஐ சந்தேகப்படுவதும் ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சுன்னா அது இவிஎம் தான் காரணம் என்று சொல்வதும் அயோக்கியத்தனமானது. இது மூலமாக நீ பிஜேபி இழிவுபடுத்துறதா நினைக்காத, நீ வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துகிற. அது எப்படி நீ ஜெயிச்சின்னா மக்கள் தீர்ப்பு, பிஜேபி ஜெயிச்சதுன்னா இவிஎம். கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் ஜெயிக்கும் போது நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்தல்ல, இவிஎம்மை பற்றி எதுவுமே நீ பேசலைல்ல. இப்போ பேசுகிறேன்னா இதை விட ஒரு நீங்கள் ஏன் நீங்கள் தொடர்ந்து தோக்குறீங்க, ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? சரி, 2014-19 மோடி ஜெயிச்சார், பிஜேபி ஜெயிச்சது. இந்த 2014 24 வரைக்கும் எத்தனை அசம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிங்க? தமிழ்நாட்டில் 2 தடவை ஜெயிச்சிங்க. 16 ஜெயலலிதா, 21 ஸ்டாலின். மோடி ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இவிஎம் காரணம் இல்லை. இவ்வளோ பெரிய நாட்டில் லட்சக்கணக்கான இவிஎம்ஸ் எல்லாம் நீ டேம்பரே பண்ண முடியாது, சத்தியமாக பண்ண முடியாது. சில கிளிச்சஸ் வரும், அது மிஷினில் வருங்க அது. ஆனால் இங்கே குத்துனா அங்கே போதுன்ற மாதிரி அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 ஜெயிச்சதும் 19 ஜெயிச்சதும் ஒருவேளை 24 அவர் ஜெயிச்சாருன்னா நமக்கு தெரியாது. அது மக்களின் தீர்ப்பு. அது இவிஎம்மை குறை சொல்லாது, அது அயோக்கியத்தனமான. அப்போ நீ ஜெயிச்சின்னா அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள். மணி சார் வணக்கம். சார், நேஷனல் பாலிடிக்ஸ் இப்போ முதல் ஃபேஸ் அங்கேயும் கூட நடந்திருக்குல்ல சார், அங்கே எப்படி இந்த நிலவரம் எப்படி போகிறது? எனக்கு தகவல் இது வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே என்னன்றது வரல. இல்லை, இன்னும் அங்கேயும் குறைவாக தான் இருக்கிறதா தான். எல்லா இடத்துலையும் லோ போலிங்னா, அதுவும் வட இந்தியாவில் லோ போலிங்னா டேஞ்சரஸ். தமிழ்நாட்டில் லோ போலிங்னா பிரச்சனை இல்லை. இங்கே என்ன ரிசல்ட்டுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஒப்பீனியன் போல் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். வட இந்தியாவில் லோ போலிங்னா இட்ஸ் அட்வான்டேஜ் ரூலிங் பார்ட்டி தான். ரூலிங் பார்ட்டி அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். பட் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. இன்னும் 6 ஃபேஸ் இருக்குது. மே மாதத்தில் தான் உங்களுக்கு ஆக்சுவல் க்ரூஷியல் ஃபேஸ். அடுத்த இப்போ கரெக்டாக வெள்ளிக்கிழமை 26 கேரளாவில் இன்னும் சில இடங்கள் நடக்குது. கர்நாடகாவில் ஒரு செக்ஷனு. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஆன்டி பிஜேபி இருக்க ஸ்டேட்ஸ். இங்கே ரிசல்ட்ஸ் என்னன்றது தெரியும். மே மாதம் பூரா 4 ஃபேஸு. ஜூன் 1 மோடி நிற்கிற வாரணாசி அங்கே. ஸோ அந்த 5 ஃபேஸ் தான் க்ரூஷியல் ஃபேக்டர். அதனால் நம்ம இப்போ இந்த லோ போலிங்கா ஹை போலிங்கான்றது மாடரேட் போலிங்கான்றதை கூட இப்போ பேச முடியாதுன்னு எனக்கு தோணுது. இல்லை, இப்போ ஒரு இஷ்யூ அங்கே பரபரப்பாக போயிட்டு இருக்கு சார். குஜராத்தோ அல்லது உத்தரப்பிரதேஷோட ஒரு பகுதிகளில் இல்லை இந்த ராஜபுத்திரர்கள் அவங்களுடைய வாக்கு கொஞ்சம் தேர் ஆர் ஃபேக்டர்ஸ். அது அவங்க எப்படி டைட் ஓவர் பண்ண போகிறாங்க, டைட் ஓவர் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சிக்கல் குஜராத்தில் வந்துகிட்டு இருக்கு. பட் ஓட்டிங் ரிசல்ட்ஸை மாற்றுற அளவுக்கு அது டிசைசிவாக ஃபேக்டரான்றது நம்மளால் இப்போ கணிக்க முடியல. இதான் ப்ராப்ளம். இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம ரொம்ப சாலிடாக ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஃபீலிங்கில் நம்ம என்ட்ரன்ஸ்டாக இருக்கோம். நம்ம எல்லாருமே பெரும்பாலானவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க, இன்க்ளூடிங் ஜேர்னலிஸ்ட், நான் உட்பட, நீங்கள் உட்பட வெளிப்படையாக சொல்ல முடியும். அதனால் நம்மளால் ஒரு விஷயத்தை கணிக்கிறதுல எந்த அளவு யதார்த்தம் சார்ந்ததாக, உண்மையின் எதிரொலியாக, வெளிப்பாடாக அது இருக்க முடியும் என்பதில் ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷனையும் நம்ம மோடி தோற்றுருவார் தான் பேசுகிறோம். முந்தைய விட அதிகமாக தான் வலுவுடன் அவர் அமருகிறார். 5 மாநில தேர்தலில் கூட நம்ம அதை பார்த்தோம். அதனால் இந்த ரஜபுத் இஷ்யூலாம் அதை வச்சு பிஜேபி ரெஜிம் சேஞ்ச் வருமானு கேட்டிங்கன்னா சிக்கலான கொஸ்டினாக தான் அது இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா டு கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பதைத்த நெஞ்சுடன் நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பதில். இந்த லோ போலிங்கை பற்றிலாம் வட இந்தியாவில் ஐ திங்க் ஒரு 2 நாளாக நம்ம வெயிட் பண்ணோம். அதெல்லாம் இப்போ தான் 9 தொகுதி 10 தொகுதிக்கு தான் நடக்குது. அட்லீஸ்ட் 2 ஃபேஸாவது முடியணும் நமக்கு. அதுக்கு முன்னால் நீங்கள் பேச முடியாது. அண்ட் அவங்க பிரியங்கா காந்தி அவங்களுடைய ரேலிகளில் போகிறது, அந்த தலைவர்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது அது ஒரு சேஞ்சஸ். அங்கே வட இந்திய மீடியங்கள் சொல்லலைனாலும் இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு கருத்து. பிரியங்கா ஃபேக்டர் காங்கிரஸ் ஃபேக்டர் வச்சு பேசவே முடியாதுங்க. கடந்த தேர்தல் தான் அளவுகோல். அதை வச்சு தான் நம்ம பேசி ஆகணும். கடந்த தேர்தலில் 403 சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சது 2 சீட்டு. 1% தாங்க காங்கிரஸுக்கு ஓட் பேங்க்கை யூபியில். நீங்கள் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் சொன்னீங்கன்னா காங்கிரஸுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. யூபியில் காங்கிரஸ் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ, ஆல்மோஸ்ட் நான் என்டைட்டி. பட் ஆனால் காட்டப்படுவதெல்லாம் இந்த முறை பார்த்தீங்கன்னா ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் பெரிய அளவில் கூட்டம் போகுது. இல்லைங்க, அது இதே தான் அசம்பிளிலேயே வந்ததுங்க. யூபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே ஹோப் வைக்காதீங்க. நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுதந்திர இந்திய வரலாறில் நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து காங்கிரஸுக்கு அங்கே கேண்டிடேட்ஸ் இல்லாமல் இருந்ததே கிடையாது. சோனியா காந்தி ராஜ்யசபா போயிட்டாங்க.
ராகுல் காந்தி வயநாடுக்கு வந்துட்டார். பிரியங்காவும் கண்டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து யாருமே யூபி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலை. காங்கிரஸ் ஹஸ் வாக்ட் அவுட் ஆஃப் யூபி. இதான் உண்மை. இதில் காங்கிரஸுக்கு அங்கே பெருசாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறது எந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் ஜேர்னலிஸ்ட்டும் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. அரே பாபா, யூ வாக்ட் அவுட் ஆஃப் யூபி. குறியீட்டு அளவில் பாலிடிக்ஸ் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இஸ் பர்செப்ஷன். சோனியா காந்தி நிற்கலை ராய்பரேலியிலேருந்து. என்ன தொகுதிங்க இது? அமேத்தி என்ன மாதிரியான தொகுதி? மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி. கட்சியில் என்ன நிலைமை இன்னைக்கு? சோனியா காந்தி ராஜ்யசபா போயிட்டாங்க. ராகுல் காந்தி அமேதி வயநாடு ஓடி வந்துட்டார். பிரியங்கா காந்தி கண்டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. யூபியை விட்டு நேரு காந்தி ஃபேமிலி வாக் அவுட். ஏன்னா 2022 யூ ஜஸ்ட் ஸ்கோர்ட் 1%. பல டிஸ்ட்ரிக்ட்ஸில் காங்கிரஸுக்கு யூனிட்ஸே இல்லைங்க யூபியில். இது யதார்த்தங்க. காங்கிரஸ் இஸ் அ ஜீரோ இன் யூபி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சமாஜ்வாதி பார்ட்டி பின்னால் ஒட்டிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ். காங்கிரஸால் சமாஜ்வாதிக்கு லாபம், சமாஜ்வாதியால் ஒன்றும் காங்கிரஸுக்கு லாபம் கிடையாது. நம்பர்ஸை மாற்றுவாங்களா சார்? இப்போ லாஸ்ட் டைம் 65 சீட்டோ 67 சீட்டோ வாங்கினாங்க. இந்த தடவை உங்களுக்கு அந்த வந்த சீட்ஸ் பிஜேபிக்கு வந்ததுனாலே உங்களுக்கு பெரிய நம்பர்ஸுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யூபியில் நீங்கள் பிஜேபியை குறைக்கலன்னா ஆல் இண்டியா லெவலில் ஃபிகரை குறைக்கிறது கம்மி, டென்ட் பண்ண முடியாது. பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபி. 80 சீட்டு யூபியில், குஜராத்தில் 26 சீட்டு, 106 சீட்டு, மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் சேர்த்து 40 சீட்டு, 146 சீட்டு, 150ன்னு வைங்க. இந்த 150ல் நீங்கள் எவ்வளோ டென்ட் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட வெற்றிக்கான அளவுகள். யூபியில் மட்டும் கடந்த முறை வாங்கினதில் ஒரு 15 சீட்டை நீங்கள் பிஜேபி குறைச்சிங்கன்னா கூட ஆல் இண்டியா ஃபிகர் சடன்னு குறையும். ஆனால் வாய்ப்பு குறைவு. காங்கிரஸ் இஸ் அ நான் எக்ஸிஸ்டன்ட் பிளேயர் இன் யூபி, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அவங்களுக்கு ஹோப் யோகி ஆதித்யநாத் ஃபேக்டர் அங்கே இருக்குது. யோகி ஆதித்யநாத் இஸ் a huge popularity. மோடி ஃபேக்டரும் யோகி ஆதித்யநாத் ஃபேக்டரும் யூபியில் அவங்களுக்கு தூக்கி கொடுக்குது, பெரிய அளவில் அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது எண்ணிக்கை. அதனால் யூபியை வச்சு நீங்கள் இப்போ யூபியை கன்சிடரே பண்ணக்கூடாதுன்றேன். கடத்தில் இருக்க விஷயத்தை பாருங்கள் சார். ஏன் சார் அவ்வளோ தூரம் உங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்குன்னா எதுக்கு சோனியா காந்தி ராஜ்யசபாக்கு போகிறாங்க? அஃப்கோர்ஸ் ஹெல்த் இஷ்யூ. ராகுல் காந்தி போட்டிருக்கணும், அவர் ஏன் போடல? பிரியங்கா ஏன் போடல? இது 18வது பொதுத் தேர்தல், இந்தியா சந்திக்கிற 18வது பொதுத் தேர்தல். ஃபஸ்ட்டு டைம் இந்த 18 பொதுத் தேர்தல்களில் நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து 17 பொதுத் தேர்தல்களில் யூபியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் த ஃபஸ்ட் டைம் யூபியில் யாருமே கண்டெஸ்ட் பண்ணல. குறியீட்டு அளவில் யூபியிலேருந்து ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா தேசிய அளவில் பெரிய பதவிக்கு, பிரதமர் பதவிக்கு வருவது என்பது கடினம். குஜராத்லேயும் யூபிலையும் நின்று ஜெயிச்சார் மோடி 14. எந்த சீட்டை ராஜினாமா பண்ணார்? குஜராத் சீட்டை ராஜினாமா பண்ணார். 19 வெறும் வாரணாசியில் மட்டும்தான் அவர் நிற்கிறாரு. இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி எல்லாமே அவங்களுக்கு வாக்கு பெட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நான்சென்ஸ், அப்சல்யூட் நான்சென்ஸ். இவிஎம்ஐ சந்தேகப்படுவதும், ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சதுன்னா அது இவிஎம் தான் காரணம் என்று சொல்வதும் அயோக்கியத்தனமானது. இது மூலமாக நீ பிஜேபி இழிவுபடுத்துகிறதா நினைக்காத, நீ வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துகிற. அது எப்படி நீ ஜெயிச்சின்னா மக்கள் தீர்ப்பு, பிஜேபி ஜெயிச்சதுன்னா இவிஎம்? ஏன்டா 2004-09 இவிஎம் இதே இவிஎம் வச்சு தானடா ஜெயிச்சிங்க? இது என்ன அயோக்கியத்தனம்? அப்படின்னா நீ பல மாநிலங்களில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களே, அப்போ இவிஎம் நொட்டுதா உங்களுக்கு? இப்போ பேசுகிற இந்த பேச்செல்லாம் தோல்வியை இவர்கள் முதலேயே ஒப்புக்கொண்டார்கள் என்ற அர்த்தம். ஒருவேளை பிஜேபி 3வது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால், மோடி பிரதமரானால், அதற்கு இவிஎம் தான் காரணம் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அவர்கள் அயோக்கியர்கள். அவங்க யாராக இருந்தாலும் நீ இந்திய மக்களை இழிவுபடுத்துகிறாய். நீ ஜெயிச்சுன்னா மக்கள் தீர்ப்பு, உனக்கு பிடிக்காதவன் ஜெயிச்சான்னா இவிஎம். குறைஞ்சபட்ச மனசாட்சி நேர்மை கூட உங்ககிட்ட இல்லையே, குறைஞ்சபட்ச தர்மம் இல்லையே உங்ககிட்ட. நீ இவிஎம்மில் ஒரே ஸ்டாண்டர்டு, நான் உன்னை பாராட்டுறேன். பேலன்ஸுக்கு தான் போகணும் இவிஎம். நான் ஜெயிச்சாலும் நான் இவிஎம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டா, நீ நேர்மையானவன்டா. பொத்திக்கின்னு இருக்கல்ல, கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் ஜெயிக்கும் போது நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்தல்ல, இவிஎம்மை பற்றி எதுவுமே நீ பேசலைல்ல. இப்போ பேசுகிறேன்னா இதை விட நீங்கள் ஏன் நீங்கள் தொடர்ந்து தோக்குறீங்க, ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? கோர் இஷ்யூஸை விட்டுறாங்க இதில். ஆமாங்க, அது எப்படிங்க? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ சரி, 2014-19 மோடி ஜெயிச்சார், பிஜேபி ஜெயிச்சது. இந்த 2014 24 வரைக்கும் எத்தனை அசம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிங்க? தமிழ்நாட்டில் 2 தடவை ஜெயிச்சிங்க. 16 ஜெயலலிதா, 21 ஸ்டாலின். கேரளாவில் சிபிஎம்,
பெங்காலில் மம்தா பானர்ஜி, பஞ்சாபில் ஆம் ஆத்மி, கர்நாடகாவில் காங்கிரஸ், தெலுங்கானாவில் காங்கிரஸ், இமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ், ஒடிசாவில் நவீன் பட்நாயக், திரும்ப தெலுங்கானாவில் கேஆர்எஸ், ஆந்திராவில் ஜெகன். இப்போ இவிஎம் நீ சொன்ன மாதிரி தான் பிஜேபி தானே ஜெயிக்கணும். அதுக்கு என்ன சொல்கிறானுங்க, டெல்லியில் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 இடங்கள் ஜெயிக்கிறத அலோவ் பண்ணுறாங்க. அப்போ அது மூலமாக நீ என்ன சொல்கிற, இந்த மாநிலங்களில் திமுக, அண்ணா திமுக, திரிணாமுல், மமதா, ஆம் ஆத்மி ஜெயிச்சதெல்லாம் மோடி போட்ட பிச்சைன்ற என்ன அயோக்கியத்தனமான பேச்சு. இவிஎம்மை பற்றி 3 நாளாக தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ தோல்வி பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் கேட்குற ஒரே கேள்வி, உனக்கு இவிஎம் மேலே ஒன்று நம்பிக்கை இருக்கணும், இல்லை முழு அளவில் சந்தேகம் இருக்கணும். நான் இவிஎம்மை நம்புகிறேன். மோடி ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இவிஎம் காரணம் இல்லை. இவ்வளோ பெரிய நாட்டில் லட்சக்கணக்கான இவிஎம்ஸ் எல்லாம் நீ டேம்பரே பண்ண முடியாது, சத்தியமாக பண்ண முடியாது. சில கிளிச்சஸ் வரும், அது மிஷினில் வருங்க அது. ஆனால் இங்கே குத்துனா அங்கே போதுன்ற மாதிரியெல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, இதுதான் உண்மையான பிரச்சனைனா நான் நம்புகிறேன், நீ நம்பலைன்னா அதை நீ பிரதானமான பிரச்சனையாக வைக்கணும்ல. ஏன் அப்படி கடந்து போகிற? உனக்கு பிடிச்ச ரிசல்ட் வரும்போதெல்லாம் இவிஎம்மை பற்றி நீ ஏன்டா பேசலை? கர்நாடகா தேர்தலில் போன மே மாதம் ஜெயிச்சானுங்கல்ல, அப்போ எவனாவது இவிஎம்மை பற்றி பேசினானா? காங்கிரஸோ காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளோ காங்கிரஸுடைய ஊதுகுழல்களோ பேசினாங்களா? இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக எவரும் மனம் வருந்த வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இவிஎம்மை பற்றி அப்படி ஒரு பிரச்சாரம் நடக்குது. என்ன பிரச்சாரம்னா, நாளைக்கு பிஜேபி மறுபடியும் ஜெயிச்சு மோடி ஆட்சி அமைத்தால் ரெஜிம் சேஞ்ச் வரலன்னா இவிஎம் தான் காரணன்றதுக்கு இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இது என்ன அவலமான பேச்சுன்ற. நான் இவ்வளோ பெரிய இஷ்யூவில் உனக்கு தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். நான் சொல்கிறேன் இவிஎம் கரெக்ட், இவிஎம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. மோடி ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இவிஎம் காரணம் கிடையாது, நான் உறுதியாக நம்புகிறேன். அது மக்கள் தீர்ப்பு. நீ என்ன சொல்கிற, இவிஎம்மை பற்றி அப்படியே மழுப்புற. அது அப்படியே இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். நாங்கள் பேலட்டுக்கு போக வேணாம், அதை நாங்கள் சொல்லலை. ஆனால் இது கொடுக்கலாம், அது கொடுக்கலாம். இல்லை விவிபேடில் இருக்க எல்லாத்தையுமே என்னங்க அப்படின்னு சொல்கிற கோரிக்கை. எல்லாத்தையும் எண்ணுறதுக்கு நீ பேலட்டுக்கு போயிடலாமா? நான் தான் சொல்கிறேன்ல, 12 நாள் ஆகுன்றான்ல. சரி, நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். அதையே நீ வலியுறுத்த மாட்டேன்ற. இந்த விவிபேடு வெங்காயப்பேடெல்லாம் ஏன்டா கர்நாடகாவில் நீ ஜெயிக்கும் போது பேசல? தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சு வந்தார்ல, அப்பயும் பேசல? ஹிமாச்சல் பிரதேஷில் ஜெயிச்சிங்களே, அப்பயும் பேசல? 2018 ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷில் ஜெயிச்சிங்களே, அப்பயும் பேசல? பஞ்சாபில் ஜெயிச்சிங்களே, அப்பயும் பேசல? மமதா பானர்ஜி திரும்ப ஜெயிச்சு வந்தாங்களே, அப்பயும் பேசல? 21 திமுக ஜெயிச்சு ஸ்டாலின் சிஎம் ஆனாரு, அப்பயும் பேசல? ஏன்னா திமுகவின் தொங்கு சதைகளும் திமுகவின் ஊதுகுழல்களும் 2-3 நாளாக இதை பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க, பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் ஜெயிக்கும்போது ஏன்டா நீ பேசல இதை? அதாவது இந்த பேசக்கூடிய ரஜா, நான் இதை நல்லா கவனிங்க. இதை பேசக்கூடிய என்னுடைய சென்ட்ரல் பாயிண்ட் என்னென்னா, இந்த இவிஎம்மை பற்றி நீ விவிபேடு வெங்காயம் பாடி எதை வேணால் பேசு. இந்த இவிஎம்மை பற்றி பேசக்கூடிய அத்தனை நபர்களும் அக்ரஸிவாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்கவங்க, விச் இஸ் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி. தமிழ்நாடுனா பக்கா ப்ரோ டிஎம்கே, ப்ரோ காங்கிரஸ். இவங்க வந்து பேசுகிறாங்கல்ல, இவங்க தானே பேசுகிறாங்க. நீ இது நேர்மையானவனா இருந்தீன்னா 21 பேசியிருக்கணும்டா. புரியுதா இல்லையா? இந்த பேசக்கூடியவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு ரொம்ப அக்ரஸிவான அரசியல் நிலைப்பாடு. ஏங்க, நானும் ஆன்டி பிஜேபி தாங்க, சித்தாந்த ரீதியா ஆன்டி மோடி தாங்க. ஆனால் நான் இவிஎம் என்னைக்குமே குறை சொல்லலைங்க. மோடியோட வெற்றி என்பது மக்களின் தீர்ப்பு. 14 ஜெயிச்சதும் 19 ஜெயிச்சதும், ஒருவேளை 24 அவர் ஜெயிச்சாருன்னா நமக்கு தெரியாது. அது மக்களின் தீர்ப்பு. அது இவிஎம்மை குறை சொல்லாத, அது அயோக்கியத்தனமானது. அப்போ நீ ஜெயிச்சின்னா இப்போ 2004 நடந்த மாதிரி ஒரு 150 சீட்டு ஜெயிச்சு காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. அப்போ இவிஎம் பற்றி நவத்வாரங்களையும் மூடின்னு இருப்பானுங்க. எல்லா துவாரங்களையும் 9 ஓட்டைகள் இருக்கு இல்லையா ஒரு மனிதனுக்கு, 9 ஓட்டைகளையும் மூடிக்கொண்டு இருப்பார்கள் இவர்கள். சார், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அந்த இப்போது யூபிஏ உங்களுக்கு கை கொடுமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க சார்? மக்கள் தீர்ப்புங்க இது. ஒருவேளை
ரெஜிம் சேஞ்ச் வரல, ஆட்சி மாற்றம் ஏற்படலன்னா மக்கள் வந்து எதிர்க்கட்சிகளை நம்ப தயாராக இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபேஸே ஆரம்பிச்சிருச்சு சார், இனி சடன்னு ஓடிடும், ஒரு ஃபேஸாக ஓடிடும், ஈஸியாக ஓடிடும். ஆட்சி மாற்றம் வரவில்லை என்றால் மக்கள் உங்களை தெளிவாக நம்பவில்லை என்ற அர்த்தம். குறைகள் இருந்தாலும் சார் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 முறை ஆட்சியை நடத்திட்டு 3வது முறையாக ஒருத்தனுக்கு வாக்கு போடுறாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது உணர்த்தக்கூடிய செய்திகள் பல. ஜவஹர்லால் நேருக்கு தான் 3வது முறை வாக்களித்தாங்க மக்கள். அது அந்த காலகட்டம் சுதந்திர போராட்டத்தில் 200 ஆண்டுகள் அடிமை இந்தியா மீண்டெழுந்து வந்து நாடு விடுதலை அடைஞ்சு 47 விடுதலை அடைஞ்சு முதல் பொது தேர்தலுக்கு 5 வருஷம் ஆச்சு. 52 காங்கிரஸ், 57 காங்கிரஸ், 62 காங்கிரஸ் ஜெயிச்ச 2 வருஷத்தில் நேரு இறந்துடுறாரு. 67 இந்திரா 4வது தேர்தல், 72 தான் இந்திரா காந்தி சைக்கிளை உடைக்கிறாங்க, 71 கொண்டு வராங்க. 77 30 வருஷம் காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆண்டுது. இவங்க வந்து பேசுறாங்கல்ல, இவங்க தானே பேசுறாங்க. நீ இதை நேர்மையானவனா இருந்தீன்னா 21ல பேசியிருக்கணும்டா. புரியுதா இல்லையா? இந்த பேசக்கூடியவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு ரொம்ப அக்ரஸிவான அரசியல் நிலைப்பாடு. ஏங்க நானும் ஆன்டி பிஜேபி தாங்க, சித்தாந்த ரீதியா ஆன்டி மோடி தாங்க. ஆனால் நான் இவிஎம் என்னைக்குமே குறை சொல்லலைங்க. மோடியோட வெற்றி என்பது மக்களின் தீர்ப்பு. பட் மம்தா வைக்கிற குற்றச்சாட்டு பாருங்க சார், அவங்க கட்சியே போய் மொத்த எம்பிக்களும் ஒரு தடவை இதில் போய் நின்னாங்க, தேர்தல் ஆணையத்தில் போய் எங்கள் முறைகேடு நடக்குது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம், என்னோட ஹெலிகாப்டர் செக் பண்ணுறீங்க, பிரைம் மினிஸ்டர் செக் பண்ணுறீங்களா, முடக்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கிறாங்க தொடர்ச்சியாக. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றாங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றது அது அதான் கேட்க. அப்போ இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னா அது ஒன்றை மட்டுமே வச்சு மக்கள் தீர்ப்பை குறைச்சி மதிப்பிடாதுன்றாங்க. இன்னைக்கு வந்து இன்னமும் ஜனநாயகத்தில் இந்தியாவில் தேர்தல்கள் சுயேட்சையாக தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். பல குறைகள் இருக்குது, பட் சுயேட்சையாக தான் நடக்குது. நீங்கள் ஒரு பாகிஸ்தானில் நடந்த மாதிரி, சவுதி அரேபியாவில் நடக்கிற மாதிரி, பல ஆப்பிரிக்க நாடுகள் நடக்கிற மாதிரிலாம் இங்கே தேர்தல் நடக்கலை. இங்கே வந்து சுயேட்சையாக தான் நடக்குது, இன்னமும் இண்டிபெண்ட்டாக தான் நடக்குது. 77 அந்த ஆட்சி மாற்றம் வந்தது. கொடுங்கோல்மையின் உச்சத்தில் இருந்த இந்திரா காந்தி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க 14 மணி நேரம் ஆச்சு. இந்திய ஊடகங்கள் இந்திரா காந்தி காலடியில் உட்கார்ந்து இருந்தன. எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிட்டு நடத்துனாங்க. ஆனால் அந்த பயம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 14 ஹவர்ஸ் ஆச்சு. இந்திரா காந்தி தோத்துட்டாங்க, ரிசல்ட்ஸ் காங்கிரஸ் தோத்துடுச்சு. ஆனால் பிபிசி தான் அதை பிரேக் பண்ணுறாங்க. மார்க் டோலி அவர் தான் பிரேக் பண்ணுறாரு, இன்னமும் இருக்கார் டெல்லியில், 85 வயசு. ஏன் சொல்கிறேன்னா, காங்கிரஸ் தோத்துடுச்சு, இந்திரா காந்தி தோத்துடுச்சுன்றத ஊடகங்கள் அன்னைக்கு தனியார் தொலைக்காட்சிகள் கிடையாது, ஆன்லைன் கிடையாது, அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் இதெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் சொல்லவே பயந்தாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் நடந்தது அப்பயும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் தானே இருந்தது. அதனால் என் ஹெலிகாப்டரில் செக் பண்ணலாம், உன் ஹெலிகாப்டர் செக் பண்ணலாம், அதெல்லாம் சார்ஜஸ் தான். பட் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் விரும்பி தானே வந்து குத்துறாங்க. கையை பிடிச்சி ஒன்று எவனை இழுத்துன்னு போல கத்தி முனையில் வச்சு மறக்கலையே. சரி, காசு வாங்கிட்டு குத்துறியா, உன் லட்சணம் என்ன? அப்போ அங்கே ஒரு கேள்வி வருது, நீ மோடி எதிர்க்கிறதுக்கு ஒரு அரசியல் யோகியதை இருக்கணும், குறைஞ்சபட்ச யோகியதை உனக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. நான் கேட்கல, அந்த கேள்வி வருது. 3000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு வாங்கிட்டு குத்துறிய, உன் லட்சணம் என்ன? கேள்வி பதில் சொல்லுங்க. ஊடு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறல்ல, 1000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அதன் அடிப்படையில் அண்ணாமலை வேணுமா வேணான்ற முடிவு எடுக்கப்பட போகிறது கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆனால் நீ கொடுக்குறல்ல, அங்கே லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்ன? அங்கே அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணுறது யார் வேலை? அயோக்கியர்களுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணுமா? இல்லை, ஆணையமே சார் இந்த முறை எப்படி சார் நீங்கள் எப்படி? ஆணையம் அப் டு த மார்க் இல்லை. இல்லை, ஆணையம் அப் டு த மார்க் இல்லை. நிறைய பிரச்சனை இருக்குது ஆணையத்தில். டிஎன் சேஷன் இருந்த உரிமைகளை நிலைநாட்டினார். இந்தியா அரசியலம் சாசனம் கொடுத்த உரிமைகளை நிலைநாட்டினார். புதுசாக எதையும் அவர் செய்யலை. அடுத்து வந்த எல்லா தேர்தல் ஆணையாளர்களும் அதை பின்பற்றினாங்க. 2014 வரைக்கும் அது நடந்தது. 19 மோடி 2வது தடவை சந்தித்த தேர்தலே ஆணையம் தன்னுடைய மரியாதை இழக்க ஆரம்பித்தது. சுனில் அரோரா இருக்கும்போதே அது நாசமாக போச்சு. இன்றைக்கி வந்து மோடி காலடியில் தான் உட்காந்துருக்கு. ஆனாலும் இதை மீறி இங்கே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீ என்ன குறை சொன்னினாலும், ஏன் மோடி ஹெலிகாப்டரில் செக் பண்ணல, ஏன் எலெக்ஷன் கமிஷன்ஸ் இப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் நீ சொன்னினாலும், கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே வச்சதை ஏன் கமிஷன் கேட்கல, எல்லாத்தையும் நீ சொல்லு. பட் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இன்னமும் இந்திய மக்கள் முடிவு செய்வார்களே ஆனால் மோடி பதவியிலிருந்து இறக்கப்படுவார், அது நடக்கும். ஆனால் அது நடக்கலை. ஒருவேளை 3வது முறை மோடி தான் மீண்டும் பிரதமர்னா
நல்லா கேட்டுக்கோங்க, அது மக்கள் தீர்ப்பு. இவிஎம் நீங்கள் அது இவிஎம் பற்றி சொன்னீங்கன்னா நீ அயோக்கியன். அதான் நான் கேட்குறேன். 21 ஸ்டாலின் ஜெயிக்கும்போது நீ இவிஎம் பேசலை, மமதா ஜெயிக்கும்போது பேசலை. இது இது நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீ ஜெயிச்சின்னா ஒத்திக்கின்னு இருக்க, உனக்கு பிடிக்காதவன் ஜெயிச்சிட்டான்னா உடனே இவிஎம்மை தூக்கிக்கிற. இப்போயே ஏன்டா இவிஎம்மை பேசுகிறீங்க? 3 நாளில் பேசுகிறானுங்க, காது கிழிஞ்சு போகிற அளவுக்கு பேசுகிறானுங்க, என்னென்னமோ பேசுகிறானுங்க. இந்த அத்தனை ஆர்குமெண்ட்டும் எங்கடா போச்சு கர்நாடகா எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிக்கும்போது? இதுக்கு பதில் இல்லை. இப்போ 4ஆம் தேதி பேசுவானுங்க. ஒருவேளை இவனுங்க நினைக்கிற முடிவு வரலன்னா இவிஎம்மை பற்றி என்று கதைப்பவர்கள், கரடியாக கற்றுப்பவர்கள் இன்னும் அதிகமாக கற்றுவானுங்க. அவன் எங்கேயோ போயிடுவான். ஓகே, உங்கள் நேரத்தை பயந்து மிக்க நன்றி மணி சார். நன்றி ராஜா.